இதில் தோராயமாக இப்போ ஒரு 250 பழங்கள் இருக்கும். இது வந்து 1000 பிஞ்சுகள் இருந்திருக்கு அப்போ. அதனால் அவங்க வந்து 1000 காசி அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சாங்க. 4 மரம் ஆக்குப்பை பண்ண வேண்டிய இடத்த ஆக்குப்பை பண்ணுது. இந்த மரத்தோடைய சுற்றளவு 6 பேர் சேர்ந்தால் தான் அதை அணைக்க முடியும். இதோடைய சுற்றளவு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 594 சென்டிமீட்டர். அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்லேயே கிளப்பெறிஞ்சிருக்கு. 6 அடி பூமிக்கு உள்ளார புதைஞ்சிருக்கு இந்த மரம். இந்த பகுதியில் எங்கேயுமே இது மாதிரி கீழே கிளப்பெறிஞ்சு நீங்கள் மரம் பார்க்க முடியாது. எங்கள் இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 250 வருஷம் மரம். அது அந்த ஒரு மரமே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40,000 ஆகட்டும் காய்ப்பு காய்க்குது. மற்ற மரம் எல்லாம் ஒரு 5 நாளில் 4 நாளில் பழுத்துரும். அந்த மரத்துக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் ஆகும். அதால் வெளியில் எடுத்து போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் கூட அந்த காயை விரும்பி கேட்பாங்க. ஆனால் நாங்கள் கவாத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். எதனாலன்னா மரம் வந்து அடுத்த ஆண்டு வந்து பலன் கொடுக்காத போயிடும். மேலே வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அங்கே ஒரு காய் இருந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்புக்கு ஒரு காயின்னு தான் விடுவோம் கணக்கு பண்ணி. இப்போ இதில் வந்து நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 சொலை இருக்கும். இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ தான் இருக்கும். ஸோ பெரிய காயை வந்து நம்ம அது விலையும் அதிகமாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு சிரமம். ஒரு 50 கிலோ ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ 60 கிலோ 120 கிலோலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கு. ஒரு காய்க்கு வந்து 250 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்னா 250 ரூபா தான். அது வந்து 30 கிலோவாக இருக்கலாம், 35 கிலோவாக இருக்கலாம், 40 கிலோவாக இருக்கலாம். அந்த காயோட கிலோவை பேஸ் பண்ணி கிடையாது, காயை பேஸ் பண்ணி தாங்க. மரத்தோடைய வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 9 தலைமுறைகள் தாண்டி வந்துருக்கு இந்த மரம். 10வது தலைமுறையை பார்க்குது. ஒரு தலைமுறை என்பது பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வச்சுக்கலாம். 30 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 தலைமுறை தாண்டி 10வது தலைமுறையை பார்க்குது. நாங்கள் வந்து இதை 250 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட பழமையான மரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதோடைய உண்மையான வயதை வந்து நீங்கள் கணிக்கணும்னா பார்த்தீங்கன்னா 400-405 ஆண்டுகளாக இருக்கும் அந்த மரம். இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது இந்த மரம் அப்படின்னா, வயதில் ஒரு அதிகப்படியான ஒரு வயதும் உற்பத்தியில் ஒரு அதிகப்படியான உற்பத்தியாக அந்த மரம் காய்க்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது 2011 தானே புயல் வந்தது இல்லைங்களா, அந்த தானே புயலில் அந்த மரம் வந்து முற்றிலும் சேதம் அடைஞ்சு எல்லா கிளைகளும் ஒடிஞ்சு 3 வருஷம் எந்த ஒரு பலனுமே கொடுக்காத இருந்தது. 3 வருஷம் காய்க்காமல் இருந்தது இந்த மரம். ஸோ 4வது வருஷத்துலேருந்து இது தன்னைத்தானே புனரமைச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான கணிசமான அளவுக்கு இது காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு 350 பிஞ்சுகள் விடுவது ஆக்சுவலாக. இது இந்த மரத்துக்கு வந்து இதோடைய வரலாறை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோடைய தாத்தா, அதாவது முதல் தலைமுறைன்னு வச்சிங்களேன், அவர் வந்து சுப்புராயன் சொல்லுவாங்க, சுப்புராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதே போல் ஒரு 9 தலைமுறை வந்துட்டு அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சவுந்தரபாண்டிய சாமர்த்தியம் சொல்லுவாங்க தாத்தா. அவங்க வந்து அவருடைய இளமை காலத்தில் இந்த மரத்தோடைய உள்ள காய்களையும் கனிகளையும் பிஞ்சுகளையும் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணக்குள்ள இது வந்து 1000 பிஞ்சுகள் இருந்திருக்கு அப்போ அந்த காலகட்டத்தில். நான் சொல்கிறது சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அந்த காலகட்டத்தில் இது 1000 பிஞ்சுகள் இருந்தது. அதனால் அவங்க வந்து 1000 காசி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ அந்த பேரை தான் நாங்கள் இப்போ வழியாக வந்து இன்னை வரைக்குமே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.